அன்னாருடைய ஆன்மா சாந்தி அடைய எனக்கு பூர்ணிமா மேடத்தை பார்க்குறதுக்கும் சோனுவை பார்க்குறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நிஜமாக சொல்கிறேன், மனசார சொல்கிறேன், எந்த வலியும் இல்லாமல் 5 நிமிஷத்தில் சம்பவம் நடந்துருச்சுன்னு பூர்ணிமா மேடம் சொன்னாங்க. அது ஒரு வகை புண்ணியாத்மாவுக்கு தான் கிடைக்குங்க. அது ஒரு வகை கடவுள் கொடுத்த ஒரு பிளெஸ்ஸிங் தான். அது கூட அவரை இழந்து வாடுற அவருடைய குடும்பத்தாருக்கும் நமக்கும் தான் அது மிகப்பெரிய இழப்பு. ஓம் சாந்தி. எல்லாரையும் நேசிக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன் பாக்யராஜுடைய மறைவு இடி விழுந்தது போன்ற ஒரு செய்தி இன்னைக்கு தாங்கவே முடியல. தமிழ் சினிமா தன்னுடைய பாக்கியத்தை இழந்து விட்டது. நட்சத்திரங்களையும் நடிகர்களையும் சமமாக உயர்த்தி பிடித்த படைப்பாளி இன்னிலிருந்து இல்லை. அண்ணன் என்னைக்குமே நிதானத்தோடே இருப்பார். எப்படிப்பட்ட சூறாவளியாக இருந்தாலும் பாக்யராஜ் அண்ணனை எதுவுமே உள்ளுக்குள்ளே பாதித்ததே இல்லை. ஆனால் எங்களையெல்லாம் நிதானம் இழக்க வச்சுட்டார். இது மிகப்பெரிய வெற்றிடம். அவர் ஒருத்தர் தான் எப்பொழுதுமே எல்லாரு கூடையும் ரொம்ப சகஜமாக, ரொம்ப எளிமையாக, ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவர். பாக்யராஜ் அப்படிங்கிறது நான் நேசிக்கக்கூடிய அண்ணன், தலை சிறந்த படைப்பாளி. இது எல்லாவற்றையும் தாண்டி தமிழ் சினிமா, இந்திய சினிமாவினுடைய ஒரு மிகப்பெரிய சகாப்தம். இப்போ தான் மேம் பார்த்தேன், சாந்தனு பாப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தேன். அந்த குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். என் அண்ணனுடைய ஆத்மா பரிபூர்ணமாக சாந்தி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நல்ல விஷயங்கள்லாம் அழகாக காமெடியாக சொல்ல போன ஒரு அழகான அற்புதமான மனிதரை நம்ம இழந்துட்டோம். அங்கிளோட படங்கள் எல்லாம் சின்ன வயசில் நான் நடிச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் எங்கள் 2 பேருக்கும் சண்டை வரும்போது கூட கூப்பிட்டு எங்களை அட்வைஸ் பண்ணுவார். அதுவும் காமெடியாக அட்வைஸ் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு பெத்த அப்பா மாதிரி எங்களுக்கு நம்ம ஃபேமிலியில் அவர் இப்படி காலையில் இப்படி ஒரு நிகழ்ச்சி இப்படி இறந்துட்டாரு அப்படின்னு கேள்விப்படும்போது ரொம்ப சங்கடப்பட்டு இதயம் நொறுங்கி போயிடுச்சு. உண்மையிலேயே அவரை பிரிஞ்சு நண்பன் ஃபேமிலி எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. அவரோட ஆத்மா சாந்தி அடைய நான் கடவுளை வேண்டிக்கிறோம். இயக்குனர் இமயம் பாக்யராஜ் சார் எவ்வளோ அந்த வருத்தத்துலேருந்து மீண்டு வர்றதுக்குள்ளே இந்த மாதிரி அவருக்கு ஒரு பெரிய வருத்தம் அவர் குடும்பம் எவ்வளோ பெரிய வருத்தத்தில் இருக்குது. திரையுலகத்துக்கே இது அடுத்தடுத்து பாரதிராஜா சார் அப்புறம் பாக்யராஜ் சாருங்கிறது ஒரு பெரும் இழப்பாக இருக்குது. எல்லாருக்கும் ஒரு ஷாக்காக இருக்குது. இந்த நேரத்தில் திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் சாரை சொல்கிறோம். அதை கண்டிப்பாக நினச்சி பார்க்க வேண்டிய நேரம்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் ஒரு சினிமா எடுக்கிறாரு, அந்த சினிமாவுக்கு கதை எழுதுகிறாரு. அந்த கதையில் அவர் தாலி அவ்வளோ முக்கியம் இல்லை, காதல் தான் முக்கியம்னு ஒரு படம் ஃபுல்லாக காதலை காமிச்சதுனால இது என்ன பெரிய தாலி, இதை பிடுங்கி எரிஞ்சிட்டா முடிஞ்சிச்சு, கழுத்தில் ஒரு கயிறு கட்டினா காதல் போயிடுமா, காதல் தான் முக்கியம்னு அந்த தாலியை பிடுங்கி எரியிற மாதிரி பாரதி ராஜாவோட இயக்கத்தில் பாக்யராஜ் கதையில் புதிய வார்ப்புகள்னு ஒரு கதை எழுதுகிறார் பாக்யராஜ் சார். யார் காதல் தான் முக்கியம், தாலி ஒரு மேட்டர் இல்லைன்னு சொன்னாரோ அவரே ஒரு 4-5 வருஷம் கழித்து அடுத்த ஒரு படம் எடுக்கிறார். சரி, ஒரு 4 நாள் கட்டினதுக்காகவோ 5 நாள் கட்டினதுக்காகவோ அது முக்கியம் இல்லாமல் போயிடுமா? என்ன தான் காதல் இருந்தாலும் கல்யாணம்ங்கிறது எவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷன்னு அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த 7 நாட்கள்னு ஒரு படம் எடுக்கிறார். அதாவது
ஒரே கதாசிரியர் இப்படியும் கதைக்கு ஆர்கியூ பண்ண முடியும், அப்படிக்கும் கதைக்கு ஆர்கியூ பண்ண முடியும். எங்கள் சின்ன ராசாவை மறக்க முடியுமா, டார்லிங்கை மறக்க முடியுமா? டார்லிங்கை பார்த்துட்டு பாரதி ராஜா சாரே ஆச்சரியப்பட்டாராம். முதல்ல அவருக்கு தெரியாது, பாரதி ராஜா சார் ரொம்ப நல்லா இருக்குன்னு இதை பாராட்டியிருக்காரு. அப்போ பாக்யராஜ் சார் சிரிச்சுட்டே சொன்னாராம், இது வந்து உங்கள் கதை தான் சார். என் கதையா? என்னடா அது என் கதை? என்ன படம் எடுத்திருக்கேன்னா 16 வயதில் தான் சார் எடுத்திருக்கேன். டாக்டர் கேரக்டர் தான். என்னென்ன கேரக்டர்னு அந்த 3 கேரக்டரையும் நீங்களே பொருத்தி பாருங்கள். அதாவது சாமர்த்தியம், திறமை, அது வந்து திரைக்கதையினுடைய மன்னர்னு சும்மா ஒரு பேர் வாங்கலை. இந்த அவ்வளவு பேரை வாங்கிட்டு அவ்வளவு எளிமையாக ஒரு புது கதாசிரியர், புது எழுத்தாளர், புது டைரக்டர் வந்தால் கூட அந்த படங்களை ரசிக்கிறது, பாராட்டுறது, எல்லாரோடையும் பண்போடு பழகிறது ஒரு மறக்க முடியாத ஜாம்பவான். ரைட்டர்ஸ் யூனியனில் வந்து அவர் வந்து தலைவராக இருந்து அவ்வளவு இளம் இயக்குநர்களுக்கும் உதவி இயக்குநர்களுக்கும், இந்த வெற்றி செல்வன் என்னோட அசிஸ்டன்ட் இப்போ டைரக்டர், இவங்க எல்லாரும் இவ்வளவு அதை நினச்சி பாராட்டி பேசுகிற மாதிரி அவர் வந்து ரைட்டர்ஸ் யூனியன் மூலமாக அவ்வளோ பேருக்கு அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து ஆஸ் எ ஹியூமன் பீயிங் வந்து அவரோட மனசு வந்து சரியான இடத்துல இருக்குது. எல்லாரையும் கைண்டாக நடத்துறது, எல்லாருக்கும் ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு பார்க்குறது, இந்த நல்ல குணங்களை இந்த நேரத்தில் நான் நினச்சி பார்க்குறேன். அவரை இழந்து வாடுற அவரோட குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறேன். 1984 பற்றிய எம்ஜிஆர் நோய்வாய்ப்பட்டு அமெரிக்காவிலே சிகிச்சை பெற்று வந்த போது அவர் மீண்டும் முதலமைச்சராக வருவதற்காக தமிழ்நாடு முழுவதும் அப்போது சுற்றுப்பயணம் மேற்கொண்டு புரட்சியாளர் எம்ஜிஆருடைய வெற்றிக்கு அவர் முதலமைச்சராக வருவதற்கு, அந்த ஆட்சி அப்போது 84 வருவதற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர் புரட்சியாளர் எம்ஜிஆருடைய தம்பியாக அருமை சகோதரர் பாக்கியராஜ் அவர்கள். திரையுலகத்தில் புகழ்கொடி நாட்டிய அவர் மக்களுடைய இதயங்களிலே எப்போதும் நீக்கமர நிறைந்திருப்பார். கலையுலகத்திலே அவருக்கென்று எப்போதும் தனி இடமும் சிறப்பும் பெயரும் இருக்கும். அவருடைய மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இழந்து வாழக்கூடிய அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகள் மற்றும் திரையுலகை சார்ந்த தோழர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் ஆழ்ந்த அனுதாபத்தையும் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி காலையில் விடிஞ்சதுமே ஒரு பெரிய இடி தலையில் இறங்குச்சு. அது நான் பொதுவாகவே நினச்சேன், கொஞ்ச நாளாக இந்த மாதிரி வதந்திகள் வந்து நிறைய யூடியூப்பில் வரும், இவர் போயிட்டார் அவர் போயிட்டாருன்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு வதந்தியாக இருக்கணும். பாக்யராஜ் சாரை பற்றி அப்படி வர்றதை வந்து ஒரு வதந்தியாகவே போயிடணுன்ற ஒரு இதில் தான் வேறு எல்லா சேனல்லையும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது துரதிர்ஷ்டவசமாக நம்ம நினச்சது நடக்கலை. கடந்த ஒரு மாதமாகவே சினிமா துறைக்கு பெரிய இழப்புகள் வந்துக்கிட்டு இருக்கு. முதல்ல ஆர்பி சௌத்ரி சார் ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பாளர், அதுக்கப்புறம் இயக்குனர் இமயம், எங்களையெல்லாம் தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்த ஒரு வில்லேஜிலேருந்து கூட்டிகிட்டு வந்தது அவருடைய படைப்புகள். ஒரு நாவிதர் கதாபாத்திரத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஐயர் பொண்ணு அவர் மீது காதல் வர்ற மாதிரி, அந்த காலத்தில் புரட்சிகரமான கருத்து. அது எந்த ஜாதிக்காரனும் சண்டை போடவே இல்லை. அந்த படத்தை பார்த்துட்டு எந்த ஜாதிக்காரனும் சண்டை போடல, அடித்தட்டு மக்களும் சண்டை போடல. அதுக்கான போராட்டமே நடக்கலை. ஏன்னா அது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த சமுதாய மாற்று சிந்தனை உள்ள திரைப்படத்தை கொடுத்தது அண்ணன் பாக்யராஜ் தான். ஸோ அவருடைய ஆளுமை, அவருடைய பங்களிப்பு, அதனால தான் புரட்சித் தலைவர் அவர் வந்து என்னுடைய திரையுலக வாரிசுன்னு சொன்னார். வேறு யாரையுமே சொல்லலை. இன்னும் அவருக்கு இசையமைக்கணுன்ற ஆர்வத்தில் இன்றைக்கி வரலும் அவர் ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு ஹார்மோனியம் இருக்கும், அதை வச்சுட்டு வாரம் இப்போ ஒரு தம்பி கூட வந்து அவருக்கு மியூசிக்கை சொல்லி கொடுத்துட்ருப்பார். அவ்வளவு ஆக்டிவான ஒரு மனிதன். அவரை இழந்தது வந்து துயரிலும் பெருந்துயர் வந்து தமிழ் சினிமாவுக்கு அவருடைய இழப்பு தான். அந்த இழப்புக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? இறைவன் வந்து இப்படியெல்லாம் வந்து தப்பான டேட்டு குறித்து எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறது வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எங்கள் திரையுலக ஆசான் பாரதிராஜா அவர்களும் என் அண்ணன் பாக்யராஜ் அவர்களும் மறைந்ததை வந்து என்னால் வந்து ஜீர்ணிக்கவே முடியல. எப்படி 17 நாளில் தன்னுடைய குருநாதருக்கு பின்னாடியே ஒரு சிஷ்யம் போகிறான்னா, இதெல்லாம் வந்து இவங்க சாதனையா, இது இந்த சமுதாயத்துக்கு வந்து சோதனையான்றது தெரியல எனக்கு. ஆகவே அவரை இழந்து வாடும் குடும்பத்துக்கும் சரி, அவரால் உருவான தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர் நடிகைகளானாலும் சரி. திரைப்பட இயக்குனரும் நடிகருமான
அன்பு சகோதரர் பாக்யராஜ் அவருடைய மரணத்திற்கு புதிய தமிழகம் கட்சியினுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மிக சாதாரணமாக ஒரு துணை இயக்குநராக தன்னுடைய வாழ்க்கையை துவங்கி மிகப்பெரிய இயக்குநராகவும் அதேபோல் தமிழ் திரையுலக அடையாளம் காணக்கூடிய வகையில் நடிகருமாக விளங்கிய பாக்யராஜ் அவருடைய அகால மரணம். இன்னும் சொல்ல போனால் காலையில் நடைப்பயிற்சி முடித்து கொண்டு வந்து திடீரென்று அவருடைய மரணம் செய்தி அனைவருக்கும் கவலையை ஏற்படுத்தக்கூடியதாகும். அவருடைய இழப்பு தமிழ் திரையுலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு ஆகும். புதிய தமிழகம் கட்சியினுடைய ஆழ்ந்த இரங்கலை அவரை இழந்து வாடக்கூடியவர்கள் குடும்பத்தாருக்கும் திரைப்பட உலகத்திற்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மிக சாதாரண ஒரு சூழல்ல கதையை தொடங்கி ஒரு அசாத்தியமான அவிழ்க்க முடியாத ஒரு முடிச்சு போட்டு மிக லாவகமாக இறுதிக்கட்ட காட்சியில அது அத்தனையும் அவிழ்த்து பரவசமான நெகிழ்வான குடும்பம் பாங்கான எத்தனையோ திரைக்கதை எழுதிய எங்களுடைய திரைக்கதை அரசன் பாக்யராஜ் அவர்கள் எங்களை விட்டு பிரிந்திருக்கிறார். இந்த மண்ணை விட்டு மறைந்திருக்கிறார். அதாவது அவரோட பழகும்போது, அவர் அருகாமையில் நாங்கெல்லாம் இருக்கும்போது ஒரு தாய்மாமனை போன்ற ஒரு அன்பும் ஒரு பாசமும் நிறைஞ்சு வழியும். அவரோட பேசிட்டு இருக்கும்போது அவர் கொடுக்குற ஆலோசனை, அரவணைப்பு, அவர் சொல்லி கொடுக்குற சில விடயங்கள் இது எல்லாமே அப்படி ஒரு நெகிழ்வா இருக்கும். ஒவ்வொரு சந்திப்பும், அதாவது ஒரு நிகழ்வுல பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் இருக்கிற அந்த நிகழ்வுல நான் சங்கங்களை, திரைப்பட சங்கங்களை மிக கடுமையா சாடி பேசுறேன். சங்கங்கள்லாம் எதுக்கியா? இளைச்சவனை அல்லது வளர்ந்து வருகிறவர்களை, அது தயாரிப்பாளராக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், அவங்களுக்கு துணை நிற்கிறதான். வளர்ந்து நிற்கிறவங்களுக்கு கூட துணை நின்று அவங்களுக்கு பல்லக்கு தூக்குறது இல்லை வேலை அப்படின்னு எல்லா சங்கங்கள் தலைவர்களும் இருக்கும்போது பேசும்போது எல்லாரும் கடுமையாக என்னை சாடுறாங்க. அப்போ நான் ரொம்ப விரும்புகிறவங்க கூட என்னை முறைக்கிறாங்க. ஆனால் பாக்யராஜ் சார் எளிமையாக எந்திரிச்சு நின்று கௌதமன் சொன்னதில் என்ன தப்பு, கொழுன்னு இருக்கிற குழந்தைக்கு சோறு ஊட்டுறதையா சங்கத்தோட வேலை, இழைச்சி நிற்கிற ஒரு பிள்ளைக்கு பால் ஊட்டுறதும் சீராட்டுறதும் தான் வேலை. அவர் சொன்னது சரி, நான் அவர் பக்கம் நிற்கிறேன், அந்த கருத்து அதுக்கு தான் சங்கங்கள் அப்படின்னு நின்று பேசுனது இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு நேர்மையான அறமான ஒரு மனிதன், சினிமாவை சுவாசமாக நேசிக்கிற ஒருத்தர் தொடர்ந்து எங்களை போன்றவர்கள்லாம் வளர்த்து விட, என்னுடைய 27 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய கனவே கிடையாத படைப்பில் அந்த பூஜையில் அவர் நின்னார். மகிழ்ச்சி படத்த கதையில் சில திருத்தங்களை சொன்னார். படையாண்ட மாவீரா படம் பார்க்க நான் அழைச்சும் போது இங்கே இருக்கிற அந்த 4 ஃப்ரேம்ஸுக்கு அவர் என்னால் உடம்பெல்லாம் ஷிவரிங்காக இருக்கு கௌதமன், நான் வர முடியுமான்னு தெரியல, எத்தனை மணிக்குன்னாரு. நான் சொன்னேன் 7:30 மணிக்கு மாலை அப்படின்னேன். பகலாக இருந்தால் கூட நான் ஏதோ பக்குவமாக நான் அப்படி வந்துடுவேன் அப்படின்னாரு. சரிங்க பரவாயில்ல உடம்ப பாருங்கன்னு சொன்ன போது 7:30 மணிக்கு எல்லா இயக்குநர்களும் வந்துட்டாங்க. எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது படம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி, பாக்யராஜ் சார் வராரான்னு. அவரால் முடியாமல் ஏறி மூச்சு வாங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டாரு. நான் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி மாத்திரை போட்டு நான் பார்த்துட்றேன், நான் டாக்டர் கண் முழிக்க கூடாதுன்னாரு. மாத்திரையை போட்டுக்கிட்டு படம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. உடம்பெல்லாம் ஆடுது. படம் எல்லாரும் பார்க்குறாங்க, இவரையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா முந்தான முடிச்சா இருக்கட்டும், ஒரு காய் ஓசையாக இருக்கட்டும், சுவரில்லாத சித்திரங்களாக இருக்கட்டும், டார்லிங் எல்லா படைப்புகளும் நாங்கள் பார்த்து ரசித்து எங்களையும் அறியாமல் சினிமா எங்களுக்குள்ளே இறங்குறதுக்கு காரணமானவர். என் படத்தை பார்க்குறாருன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் நடுங்கிறது தெரிஞ்சு பக்கத்தில் இருக்க அசிஸ்டன்ஸ் 2 பேர் கையை பிடிச்சிக்கிட்டாங்க. ஏன்னா ஆடுது. எனக்கு அதுக்கு முன்னாடி ஷோவில் போட்ட ஒரு முரட்டுத்தனமான சால்வை எடுத்துகிட்டு போத்திங்க சார்ன்னு அப்படி ஒரு புன்னகையோடு வாங்கி போத்திக்கிட்டு படம் பார்த்தாரு. எல்லா இயக்குனரும் வெளியே பாராட்டுறாங்க. இவர் வரல. இவர் வெளியே வந்த உடனே இவர் என்ன சொல்ல போகிறாருன்னு, சார் ஒரு வீடியோ பைட்டுன்னு, இல்லை என்னால் முடியல, எமோஷனாக இருக்குது அப்படின்னு போயிட்டார். நாளைக்கு ஒரு பைட்டு தரேன் அப்படின்னு. அடுத்த நாள் காலையில் எனக்கு ஒரு 5.5 நிமிஷம் எனக்கு ஒரு பைட்டு கொடுத்தாரு. காலம் முழுக்க நான் ஓடுறதுக்கான எரிபொருளை எனக்குள்ளே ஏற்றி விட்ட அந்த பாராட்டுங்கிறது என்னுடைய சந்திரகாடு பார்த்துட்டு மகேந்திரன் சார், பாலச்சந்திரன் சார், பாலுமேந்திரன் சார், பாரதி எல்லாரும் பேசினாங்க. ஆனால் அவர் பேசி அனுப்புனது
ஒரு உண்மை சம்பவத்தை இவ்வளவு நேர்த்தியா ஒரு திரைக்கதையோட படைப்பு செஞ்ச கௌதமனை நான் வாழ்த்துறது மட்டும் இல்ல, ஒரு சல்யூட் பண்றேன்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு நம்மளை எல்லாம் விட்டு அவருடைய திரைக்கதைங்கிறது எம்ஜிஆரே ரொம்ப நேசிச்சு இவர் மாதிரி உடை உடுத்தணும், இவர் மாதிரி படைப்பு செய்யணும்னு ராஜ்கபூர் சாரை சொல்லி அவர் படைப்பு செஞ்சதா சொல்லுவாங்க எம்ஜிஆர். அப்படிப்பட்ட எம்ஜிஆர் நேசிச்சவர் மட்டும் இல்ல, அந்த ராஜ்கபூர் நான் நூற்றுக்கணக்கான முறை ஒரு படம் பார்த்துருக்கேன்னா என் வாழ்க்கையில் அது டார்லிங் 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 தான் அப்படின்னு சொன்னவர். அமிதாப் பச்சனாக இருக்கட்டும், இந்தியா முழுக்க இருக்கிற கலைஞர்களாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற திரை ஆளுமைகளாக இருக்கட்டும், எல்லாரும் திரைக்கதை அரசன்னு போற்றப்பட்ட நம்மளுடைய பாக்யராஜ் சார் இன்னைக்கு எண்ணற்ற படைப்புகளை நெகிழ்வோட, அன்போட, பாசத்தோட, குடும்பத்தோட இப்படி அடுக்கடுக்கான படைப்புகளை சொன்னது மட்டும் இல்லை, இன்னும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் படைப்புகளை நான் அன்னைக்கு படம் பார்த்துட்டு சொன்னார் அதுக்கப்புறம் சந்திக்கும் போது. ஆனால் அவர் நம்மளை விட்டு மறைஞ்சிருக்காரு. எளியவனா ஒரு சிகரமா இருந்த அவர் எளியவர்கள் எங்களை போன்றவர்களையும் தட்டி கொடுத்து ஆளுமையோட வளரத்துக்கு நின்னவர். என் படைப்பை பார்த்துட்டு எனக்கு வணக்கம் சொன்னவர். கண்ணீரோட எங்கள் பாக்யராஜ் சாருக்கு நானும் ஒரு சல்யூட் கொடுத்து என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து விடைபெறேன்.